अर्जुन उवाच एवं सततयुक्तानि भक्तास्त्वां पर्युपासते ये चाप्यक्षरम् अव्यक्तम् तेषां के योगमुत्तमाः एवं सततयुक्ताये भक्तास्त्वां पर्युपासते ये चाप्यक्षरम् अव्यक्तम् तेषां के योगमुत्तमाः. இதுக்கு முந்தினதான அத்தியாயம் இந்த சட்டம் பூராவுமே பக்தி யோகத்தை சாங்கமாக அனுஷ்டானத்தை நிரூபிக்கிறதான சட்டம். சட்டம்னா இந்த 6 அத்தியாயங்களுடைய சமுதாயமானது பக்தி யோகத்தினுடையதான சாங்கமான அனுஷ்டானத்தை நிரூபிக்கிறதான அத்தியாயம். அந்த அத்தியாயத்துல அந்த சட்டத்துல 10வது அத்தியாயத்துல பகவானிடத்துல அளவற்ற நிரதிசயமான பிரீத்தி ரூபமான பக்தி யோகத்துக்கு அவரிடத்துல அளவற்ற பிரீத்தி உண்டாவதற்கு அவருடையதான விபூதி யோகம். விபூதினா அவனுடைய அளவற்ற ஐஸ்வர்யம், யோகம்னா அவனுடையதான அசஞ்சயமான கல்யாண குண சம்பந்தம். இவைகள் 11வது அத்தியாயத்தில் நிரூபிக்கப்பட்டது. 10வது அத்தியாயத்துல 11வது அத்தியாயத்துல அர்ஜுனன் சாசித்த பிரகாரம் இந்த அசஞ்சயமான விபூதி, அளவற்ற அனாவதிகமான விபூதியை பகவான் சர்வமும் தன்னுடைய சரீரபூதமாக எல்லாம் தன்னுடைய சரீரத்துல தரிக்கப்பட்டு தான் சரீரத்திலேயே சர்வமும் வர்த்திக்கிறதான சர்வமும் தனக்கு சரீரபூதமான விபூதியா இருக்கிற 11வது அத்தியாயத்தை அதாவது விஸ்வரூப அத்தியாயத்தை நிரூபித்தான். அந்த அதிகாரத்தினுடைய முடிவுல திரும்பியும் பக்தி யோக அனுஷ்டானத்தை பெருமாள் மக்கள் மக்குது மத்பரமாக மத்பக்தா சங்கவர்ஜிதா நிர்வயதா சர்வபூதேஷு வியர்த்தமானேதி பாண்டவ. பக்தி யோகத்தால தன்னை அடையக்கூடியவர்களான அந்த தகுதிகள் தான் பெருமாள் கடைசியில சொன்னார். இப்ப அதுக்கப்புறம் திரும்பி அதனுடைய தொடர்ச்சியாக 12வது அத்தியாயத்துல முதல்ல அர்ஜுனுடைய பிரச்சனை ஏவம் சததாயே பக்தாஸ்துவம் பரியுபாசதே. உன்னோட நிச்சயமான யோகத்தை விரும்பினவர்களாக உன்னிடத்த அளவு கடந்த பிரீத்தியோட உன்னை சிந்தனம் பண்ணி உன்னை தியானம் பண்ணாட்டா தரிக்க மாட்டாதவர்களாக உன்னையே அனவரதமாக பக்தி யோகத்தால் உபாசிக்கக்கூடியவர்களாலே அப்படி அவர்கள் ஏக அக்ஷரம் அவ்யக்தம் அக்ஷரமான அவ்யக்தமாக ஆத்மஸ்வரூபத்தை உபாசிக்கக்கூடியவர்கள் இவர்கள் இருவரிலே தேசாம் கஹா யோகவித்தமாக. அதாவது 2 பிரகாரம் சொல்லப்பட்டது. அதாவது அவ்யக்தமான அக்ஷரம் இருக்கே அந்த அக்ஷரம் அவ்யக்தம் ஏ உபாசத்தை ஏக சததயுக்தாக பக்தாக சுவாம் பரியுபாசத்தை. இவர்கள் 2 பேருக்குள்ள கஹா யோகவித்தமாக. இதென்ன அக்ஷரம் அவ்யுக்தம்ங்கிறது ஆத்மஸ்வரூபம், ஜீவாத்மஸ்வரூபம். இதை உபாசிக்கிறவர்கள் சததயுக்தர்களாக இருந்தோடு பகவத் பக்தர்களாக சுவாம் பரியுபாசத்தை உன்னை உபாசிக்கிறவர்கள். இவர்கள் 2 பேருக்குள்ள யார் யோகம் கேள்வியே 2 பேரும் 2 பேருக்குள்ள ஏதோ ஒரு சாமியம் இருந்தாலும் இவர்கள் 2 பேருக்குள்ள யார் கேட்டன்னு கேட்கணும். இந்த கேள்வியை புரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல இதுக்கு அதுக்காகவே பாக்கிட்டாலும் முன்னால அவதாரிப்பட்டார். இந்த அத்தியாயத்தில் அவதாரிப்பு ஏன் உன்னுடைய நித்திய யோகத்தை இருக்கு உன்னோடு எப்பொழுதும் சேர்ந்திருக்க வேணும். ஒரு காலம் உன்னோடு பிரியாமல் காலப்பக்கம் உணவும் உன்னை அனுபவித்து உன்னை கைக்கறிய வேண்டும் என்று விரும்புகிறதாக எந்த பக்தர்கள் உன்னையே பரிபூர்ணமாக உபாசிக்கிறார்களோ எவர்கள் அக்ஷரமான அவ்யக்தமான இந்த ஆத்மஸ்வரூபத்தை உபாசிக்கிறார்களோ இவர்கள் 2 பேர்ல யார் யோகவித்தமாக எவன் யோகவித்து இவர்கள் யார் யோகவித்துக்கு சேஷமானவன் அப்படிங்கிற கொஞ்சம் அஸ்பரசமான கேள்வி. அதனால கேள்விக்கு தாற்பயம் புரியாததால இது அசங்கத்தம் மாதிரி இருக்கு. இந்த கேள்விக்கு தாற்பயம் இப்ப வாழ்க்கையாளர் இந்த கேள்வியோட தாற்பயம் புரியும்படியாக இதுக்கு அவதாரிக்க வச்சிருக்கார். இந்த அத்தியாயம்
பக்தியோக நிஷ்டான பிராப்திய பூதஸ்ய பரஸ்ய பிரம்மணः பகவதோ நாராயணஸ்ய நிரங்குஷ ஐஸ்வர்யம் சாட்சாத்கர்த்து காமாய அர்ஜுனாய அனவதிகாதிசய அதிசய காருண்ய ஔதார்ய சௌசீர்யாதி குணசாகரேன தத்துவசங்கல்பேன பகவத் சத்தியசங்கல்பேன பகவதா வைஸ்வர்யம் யதாவசிதம் தர்சிதம். படிக்கும்போது அர்த்தம் முடிஞ்சு. பக்தியோக நிஷ்டர்களுக்கு பிராப்திய பூதனாக இருக்கக்கூடிய பரபிரம்மமாகிற பகவான் நாராயணன் தன்னுடைய நிலங்குஷ ஐஸ்வர்யத்தை சாட்சாத்கரிக்க விரும்பினவனான அர்ஜுனனுக்கு தன்னுடைய அனவதிகமான அதிசயமான காருண்ய ஔதார்ய சௌச்சரியாதி குணசாகரேன சத்திய சங்கல்பேன பகவதா. முதல்ல பக்தியோக நிஷ்டர்களுக்கெல்லாம் பரம பிராப்தியனாக இருக்கக்கூடிய பரஸ்ய பிரம்மணா வாசுதேவனுக்கு நாராயணனுக்கு அவருடைய நிரப்புகமான ஐஸ்வர்யத்தை சாட்சாத்கரிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டவனான அர்ஜுனனுக்கு பகவானாலே அவருடையதான நிரங்குஷ ஐஸ்வர்ய ரூபமாக தன்னுடைய ரூபமானது யதாவர்த்திகமாக காட்டப்பட்டது. அவன் ஆசைப்பட்டான், இவன் காட்டினான்னா ஆசைப்பட்டவனுக்கு இதை காட்டுறதுக்கு இவன் எப்படிப்பட்டவனாக இருந்தான்னு கேட்டா இவன் அனவதிகாதிசய ஔதார்ய காருண்ய ஔதார்ய சௌசீர்யாதி குணசாகரனாகிற சத்திய சங்கல்பனாக இருக்கிற பகவானாலே தன்னை தன்னுடைய நிரப்புசமான ஐஸ்வர்யத்தை காண வேண்டும் என்று ஆசைப்பட்ட அர்ஜுனனுக்கு தன்னுடையதான முழு விபூதி முழு ஐஸ்வர்யத்தையும் விஸ்வரூபமாக காட்டியிருக்கிறார். இது இந்த வாக்கியம். அடுத்த உக்தஞ்ச தத்பதா பகவத்யான தர்சனாதி தர்சன பிராப்தினா ஐகாந்திக ஆத்தியந்திக பகவத் பக்தியேவ பக்தியேக லப்யம் பக்தியேக லப்யத்துவம் முக்தம் பக்தியேக லப்யத்துவம். இது பக்தி ஒன்றாலேயே அடையப்படக்கூடியது என்று சொல்லப்பட்டது. எது? பகவானுடைய பகவத் தர்சனம், பகவத் ஞானம், பகவத் தர்சனம், பகவத் பிராப்தி இவைகளெல்லாம் ஐகாந்திகமான ஆத்தியந்திகமான பகவத் பக்தியினால் மட்டுமே அடையத்தக்கது என்று சொல்லப்பட்டது. நாகம் வேதேங்க தபகா அகம் பக்தியாது அனன்யா சக்தியா அகம் ஏவம் இதோர்ஜுன பக்தியை தவிர வேறு எதனாலேயும் நான் இப்படி ஞாபகம் திரஷ்டும் சத்தியேன பிரவேஷ்டும் மரம் சபை என்று ஞான தர்ஷன பிராப்திகளிலே எதுவுமே பக்தியேக லட்சியம். அப்ப எப்படிப்பட்ட பக்தி? ஐகாந்திகமான ஆத்தியந்திகமான பக்தி மாத்திரத்தினால் லட்சியம் நான் அந்நியதா லட்சியம் என்பதும் இந்த 11வது அத்தியாயத்தில் சொல்லப்பட்டது. அனந்தரம் ஆத்ம பிராப்தி சாதனம் பூத சாதாத்ம பூதாது ஆத்மோபாசனாது பக்தி ரூபத்தை பகவத் உபாசனத்திய சாத்திய நிஷ்பாதனே சைக்கிரியாது சுசுக உபாதானத்வாச்ச தைஷ்யம் பகவத் உபாசன உபாயஸ்ய தது அசக்தஸ்ய அக்ஷர நிஷ்டதா ததபேட்சிதா உச்சியந்தே. பகவத் உபாசனஸ்ய பிராப்தியபூத உபாசிய வைசிஷ்யாது ஸ்ரைஷ்யம் து யோகினாமபி சர்வேஷாம் மத்கதேன அந்தராத்மனா ஸ்ரத்தாவான் பஜதே யோமாம் சமே யுக்தமோ மதா இत्यत्र உத்தம். இப்போ இந்த 11வது அத்தியாயத்தை சொன்ன பிறகு அனந்தரம் ஆத்ம பிராப்தி சாதன பூதாது ஆத்மோபாசனாது இப்போ அனந்தரம் இந்த அத்தியாயத்தை நிரூபிக்க போற விஷயம். இது வரும் பக்திய கேவல பக்தியேக லட்சியத்துவம் அப்படிங்கிறது உத்தம்ங்கிறது இது வந்து 11வது அத்தியாய விஷயம்.
கடைசியில 11வது அத்தியாயத்தின் முடிவுல பெருமாள் தன்னுடையதான விஸ்வரூபத்தெல்லாம் உபசம்ஹரிச்சுட்டு, அர்ஜுனா நீ என்னை எவ்வாறு எப்படி நீ கண்டாயோ இது மாதிரி என்னை வேற யாராவது காண முடியாது, நான் பக்தி மாத்திரத்தினால்தான் இப்படி காணப்படக்கூடியவன் அப்படின்னு சொல்லி அகம் இந்த அனன்ய பக்தியினாலதான் தத்வதா ஞாத்தும் தத்வதா திரட்டும் தத்வதா பிரவேசும் அகம் சக்தியா அப்படின்னு சொன்னால் தன்னுடைய ஞான அந்த சாட்சா்கார பிராப்தியாதிகள் எல்லாம் அத்தியந்தமான ஆத்தியந்திகமான ஐகாந்திகமான பக்தியினாலதான் வேற ஏதாவது இல்லைன்னு சாப்பிட்டான். இதோட 16வது அத்தியாயத்தை முடிஞ்சது. இப்ப 12வது அத்தியாயத்தை என்ன இருக்கு? அனந்தரம்னா அதற்கு பிறகு 11வது அத்தியாயம் அதுக்கு அனந்தரம் ஒண்ணும் இல்லை, அதோட 11வது அத்தியாயம் முடிஞ்சு போச்சு. அனந்தரம் இப்ப 12வது அத்தியாயத்துல அனந்தரம் ஆத்ம பிராப்தி சாதன பூதாது ஆத்மோபாசனாது பக்தி ரூபஸ்ய பகவத் உபாசனஸ்ய ஸ்வசாத்திய நிஷ்பாதனே சைக்கிரியாது சுசுக உபாதானத்தாச்ச கிரைஷ்யம். ஆத்ம பிராப்தி சாதனா அதுல ஆத்ம பிராப்தியாவது ஆத்ம சாட்சா்காரம். இல்லாத வஸ்து அடைந்தால் பிராப்தின்னு லோகத்தை சொல்றோம். இருக்கிற வஸ்து பிராப்தினா என்ன சொன்னா அந்த வஸ்துடைய சாட்சா்காரம். அந்த வஸ்துவை நல்லா கண்ணால பார்த்துதான் அவனுடைய பிராப்தி. ஏன்னா அந்த வஸ்து இனிமே அடைவது ஒரு ஏற்கனவே இருக்கிற வஸ்து தான். ஆத்மாங்கிறது இவன் தான் ஆத்மா. ஆத்மாவை எங்கிருந்து இவன் அடைய போவதில்லை. அதனால தன்னிடத்தில் இருக்கிற ஆத்மா தானாகிற ஆத்மாவை தானே அடைவது என்பது அந்த ஆத்மாவை சாட்சாத்கரிக்கும். இதுக்கு சங்கர பாஷ்யத்துல கண்டத்த கணக்காதன அவதான தர்சனம் சொல்ல. இப்போ கழுத்துல மாலை, நல்ல சொர்ண மாலை, தங்க செடி கழுத்து போட்டுருக்கலாம். கழுத்து போட்டு கழுத்துல போட்டு ஞாபகம் இல்லாம எல்லாருக்கும் சேர்றான். செய்யறக்காரன் அப்படின்னு அங்கே எல்லாருக்கும் சேர்றான். கடைசியில கண்ணாடி பார்த்துனாக்க தங்க செடி வேணும். அது என்ன சொல்றான்? தங்க செடி கிடைச்சிருக்கு. அது எங்கேயும் போகவில்லை, எங்கும் வரவில்லை. இவருடைய கண்ணுக்கு இவருடைய ஸ்தானத்துக்கு விஷயமாகாத வஸ்து இவருடைய ஸ்தானத்துக்கு இவருடைய கண்ணுக்கு விஷயமானதை கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்க. அதனால இந்த ஆத்மா இவனாக இருந்த போதிலும் இவ்வளவு நாள் இந்த ஆத்மாவை இவன் ஸ்மரிக்காத காரணத்தால, இவன் காணாத காரணத்தால இதை ஸ்மரித்து இதை கண்டவுடனே இது கிடைத்து, இதனால ஆத்ம பிராப்தின்னு அதனாலதான் பேரு. இதனால இப்படி அர்த்தம் பண்ணல ஆத்ம பிராப்திங்கிறது விஸ்ராந்தம். ஆத்மாவை அடைவதுன்னு ஆத்மா இவன் தான் ஆத்மாவாச்சு. இத்தனை நாள் காணாதிருந்த பதார்த்தத்தை கண்டதாகிற பிராப்தி. அந்த ஆத்ம பிராப்தி சாதன பூதாது ஆத்மோபாசனா. ஆத்மோபாசனம்னாக்க இந்த கர்ம யோகத்தினாலேயோ தியான யோகத்தினாலே ஞான நிஷ்டையை அடைந்து அதுக்கப்புறம் ஆத்ம சாட்சா்காரத்துக்கான யோகம் 6வது அத்தியாயத்துல சொல்லப்பட்டதான யோகத்தை பண்றாங்க. அதான் ஆத்ம பிராப்தி சாதன பூதமான ஆத்மோபாசனம். அந்த ஆத்மோபாசனத்தினாலே பக்தி ரூபஸ்ய பகவத் உபாசனஸ்ய ஸ்வசாத்திய நிஷ்பாதனே சைக்கிரியாது. இந்த மாதிரி ஆத்ம சாட்சா்காரத்தை பண்ணி அதற்கு பிறகு பக்தி யோகத்தை போட்டு பகவான் உபாசனம் பண்றாங்க. அந்த பகவான் பகவத் உபாசனமானது நிஷ்பாத்தியத்தினால சைக்கிரியம். எதுக்காக? பக்தி யோக நிஷ்டனே ஆத்ம சாட்சா்காரத்தை பண்ண சொல்லி கர்ம யோகம் தியான யோகங்கிறதுனால ஆத்ம சாட்சா்காரம் பண்ணது ஏன் விதிக்கிறதுன்னு கேட்டாங்க. ஆத்ம பிராப்தி சாதனம் பூட்டாது ஆத்மோபாசனாது. அதிலிருந்து பக்தி யோகத்திய பகவத் உபாசனத்திய சாத்திய நிஷ்பாதனே சைக்கிரியாது. அது மட்டும் இல்ல சுக உபாதானத்வாச்ச அதுக்கு சைக்கியம். எதுக்கு? அதாவது ஆத்ம தர்சனத்தினால ஆத்மோபாசனத்தினாலே தன் நிஷ்பாத்தியமாக இருக்கக்கூடிய
இல்லையா பகவத் பக்தி இருக்கு, பகவத் உபாசனம் மோட்சத்துக்கு காரணமான பக்த அந்த பரமாத்மா உபாசனம் அது இதனால மிகவும் சீக்கிரமாகவும் மிக சுகமாகவும் உபாதானம் பண்ணப்படுகிற காரணத்தானே இல்லையா ஆத்ம சாட்சா்கார பூர்வகமாக ஆத்ம சாட்சா்காரத்துக்கு சாதன பூர்வமான ஆத்மோபாசன பூர்வகமாக பகவத் உபாசனம் சீக்கிரமான சுகமான எளிமையான தன்மை கொடுக்கும். பகவத் உபாசனோபாயத்தை அசக்திய அக்ஷரனிஷ்டதா ததபேட்சிதாச்சு உச்சந்து. இப்போ இதுக்கெல்லாம் ஒன்றும் முடியாதவங்க சாமி கர்மயோக ஞான யோகங்களுக்கெல்லாம் ஒன்றும் சக்தி இல்லை. அதனால ஆத்ம தரிசனத்துக்கான ஆத்ம உபாசனம் பண்றதுக்கு அசக்தனா இருக்காங்க இல்லையா அவனுக்கு பகவத் உபாசன உபாயத்தை அப்படிப்பட்டவன் எப்படி பகவத் உபாசனம் பண்ணலாம்? கர்மயோக ஞான யோகங்களுக்கெல்லாம் அதிகாரி அல்லாதவன் கர்மயோக ஞானங்களுக்கு அதிகாரி இல்லாதவன் உடனே பிரபத்தி தான் பண்ணணும் நம்ம நினைச்சிட்டு போய் இல்ல அவன் பக்தி யோகத்தை அனுப்பிக்கிறான். அந்த அவன் எப்படி பக்தி யோகத்தை அனுப்பிக்கக்கூடியவனாகிறான் இல்லையா ததகத்தனாக இருக்கிறவங்க அக்ஷர நிஷ்டதா இல்லையா தனபேட்சிதத்தை உச்சதை. எப்போ 12வது அத்தியாயம் அதாவது ஆத்மசாதன பூத்தமான ஆத்மோபாசனம் இருக்கு இல்லையா ததபேட்சையா பக்தி ரூபஸ்ய பகவத் உபாசனஸ்ய சாத்திய நிஷ்பாதனே சைதியா. இப்போ அது இதுக்கு சாதன பூத்தம் எதுக்கு பகவத் பக்திக்கு சாதன பூத்தம்னா அதை காட்டி இது பகவத் உபாசனம் சீக்கிரமான பலனை கொடுக்கும். இப்ப ரெண்டுக்கும் ஒரே பலன் இல்லை. இப்ப நான் சொல்றது இப்படி பார்த்தா இப்போ ஆத்ம சாட்சா்காரத்துக்கான ஆத்ம தரிசனத்துக்கான ஆத்மோபாசனத்துக்கும் அந்த பகவத் உபாசனத்துக்கும் ஒரே பலன் இல்லை. அதனால இது ரெண்டுக்குள்ள சீக்கிரமா பண்ண கொடுக்குதுன்னு என்ன அர்த்தம்? ஆத்ம சாட்சா்காரத்துக்கான ஆத்மோபாசனமானது தன் பலனை கொடுக்கிறத காட்டும் பகவான் பண்ற பக்தி யோகமானது அதை காட்டு சீக்கிரமாக தன் பலனை கொடுக்கணும், அதை காட்டு சுலபமாக தன் பலத்தை கொடுக்கணும். ரெண்டு ஏகபல சாதனை இல்லை. ஒண்ணுக்கு பிரத்யேகாத்ம பிராப்தி பலன், இன்னொன்னுக்கும் இந்த பிரத்யேகாத்ம பிராப்திக்கான இந்த பிரத்யேகாத்ம உபாசனமானது பிரத்யேகாத்ம தரிசனமான பலத்தை கொடுக்கிறதாலும் அதை காட்டு சீக்கிரமாகவும் அதை காட்டு சுகம் எளிமையாகவும் இது சொல்லணும். ஏகபல சாதனத்துவ அபாவேசி அந்தந்த சாதனம் தந்தம் பலனை கொடுக்கறதுல இது தன்னுடைய பலனை கொடுக்கறதுக்காக இது தன்னுடைய சாத்தியத்தை நிஷ்பாதனம் பண்றது. சுவாமி ரெண்டு பேரும் பம்பாய்க்கு போற இங்கேருந்து மலைக்கு ஒருத்தர் பம்பாய்க்கு போறா, ஒருத்தர் கலந்துட்டாங்க போறோம் சொல்றோம். ரெண்டு பேரும் போது ஒரே இடமா இருந்தா தான் இவன் போறதுக்கு முன்னால் அவன் போய் சேருவன் இல்ல, இவன் கல்கத்தாக்கு போறவன் கல்கத்தாக்கு போய் சேர்றதுக்கு முன்னால பம்பாய்க்கு போய் புரியுதா? ரெண்டுக்கும் பலன் வெவ்வேறு. ஆனா இது தன்னுடைய பலனை கொடுப்பதற்கு காற்று சீக்கிரமாக இது தன்னுடைய பலத்தை போடும். புறமண்டல் எக்ஸ்பிரஸ் கல்கட்டாக்கு போறதுக்கு முன்னால இந்த தாதர் எக்ஸ்பிரஸ் பாம்பே ரெண்டு ஒரே இடத்துல ஸ்டேஷன்ல இருந்து கிளம்புறது இல்ல, ஒரே சமயத்துல ஒரே ஸ்டேஷன்ல இருந்து கிளம்புற இல்லையா. இந்த ட்ரெயின் அது அங்க போய் சேர்றதுக்குள்ள இந்த ட்ரெயினால அதாவது ரெண்டுக்கு ஏகப்பட சாதனத்துவம் இருந்தால்தான் இதை காட்டு சீக்கிரம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. நான் சொல்ல பிடிச்சாம முடியுதா? இது ரெண்டுக்கும் வெவ்வேறு பலன்கள்.
அது ஒரு ஸ்பஷ்டமா பாக்கியதாக சாதிச்சிருக்க. ஆத்ம பிராப்தி சாதன பூதமான ஆத்மோபாசனம் அதை காட்டிலும் பகவத் உபாசனம் ஆகிறது. தன்னுடைய பலமாகிற தன்னுடைய சாதன நிஷ்பத்தியை ரொம்ப சீக்கிரமாகவும் ரொம்ப சுத்தமாகவும் பண்ணும் அப்படின்னு சொன்னா என்னத்தோம், ரெண்டுக்கும் ஏகப்பல சாதனத்துவம் இருந்தாலும் ரெண்டையும் இப்படி கம்பேர் பண்ண முடியும். இதை காட்ட அவங்களுக்கு சீக்கிரம் கிடைக்கும்னு அப்படின்னு சொன்னா ரெண்டுக்கும் ஏகப்பல சாதனத்துவம் கிடையாது. ஏகப்பல சாதனத்துவம் அபாவே இதுக்கு என்ன கேட்டா, அந்த ஆத்ம பிராப்தி சாதனமாகிற ஆத்மோபாசனமானது தன் பலனாகிற ஆத்ம தரிசனத்தை கொடுப்பதற்கு முன்னாலேயே அதை காட்டு சீக்கிரமாக பகவத் உபாசனமானது தன் பலமாகிற அந்த பிராப்தியை பகவத் பிராப்தியை சீக்கிரமாக கொடுக்க வந்தது. அடுத்தபடியா பகவத் உபாசனம் அந்த அப்படிப்பட்ட பகவத் உபாசன உபாயத்தை அந்த பகவத் உபாசன அசக்தமாக இருக்கிறவனுக்கு தனக்கு அக்ஷர நிஷ்டதா இல்லையா, ஆத்மஸ்வரூப நிஷ்டனாக இருந்தாலே இல்லையா ஒரு விதத்துல பகவத் உபாசனம் பண்ணப்பட்டதாகிறது. அதுக்கு சில எளிமையான விஷயங்கள்லாம் இருக்கு. அதுக்கு அபேட்சிதங்களானது என்னன்னு சொல்றேன். ஏன் பூர்ணமான பகவத் உபாசனம் பண்ண முடியாதவருக்கு இல்லையா, இப்போ அக்ஷர உபாசனம் சொல்லல, அக்ஷர நிஷ்டா சுவாத்ம நிஷ்டனாக இருக்குது இல்லையா. அது யாருக்கு சாங்கமான பக்தியோகத்தை அனுப்பிக்க முடியாதவனுக்கு அக்ஷர நிஷ்டா. அந்த அக்ஷர நிஷ்டதைக்கு அபேட்சிதமானவைகள், ஆத்ம சாட்சாத்காரத்துக்கு அபேட்சிதமானவைகள் ஆத்மோபாசனம் சொல்லப்பட்டிருக்கு. அது சொல்லப்பட்டிருக்கு. அதனால பதபேட்சிதை நிலைக்கு தான் சொல்லுவீங்க. ஏன் பகவத் பிராப்தி சாதனமாகிற இந்த அக்ஷர உபாசனம் அது ஆத்ம சாட்சாத்காரத்துக்கு ரொம்ப நாளாகும். அதே அக்ஷர நிஷ்டமானது பகவத் பிராப்திக்காக பண்ணப்படும் பொழுது அது சீக்கிரமா பண்ண முடியும். எதா இருந்தாலும் பகவத் பிராப்தி சீக்கிரமா கிடைக்கும். இந்த ஆத்ம பிராப்தி லேட்டா தான் கிடைக்கும். இது ஆத்ம சாட்சாத்காரம் இல்ல, அக்ஷர நிஷ்டா. தேகேந்திரியாதிகள் தான் ஏற்பட்டிருக்கிற தன்மையில நிஷ்டனாக இருக்கிறது. இதான் அக்ஷர நிஷ்டா. இந்த அக்ஷர நிஷ்டா அதாவது பகவத் உபாசனத்துல பகவத் பக்தி யோகத்துக்கு அசக்தனாக இருக்கிறது. சாங்கமான பக்தி யோகம் அசக்தனாக இருக்கிறவன் அந்த பலனை பெறுவதற்கு பண்ணக்கூடிய அக்ஷர நிஷ்டத்துவம். அந்த அக்ஷர நிஷ்டத்துவத்துக்கு அந்த அக்ஷரத்துல அக்ஷரமானது ஆத்மவஸ்து, அதுல நிஷ்டமாகிறவனுக்காக அவனுக்கு அதுக்கான அபேட்சிதங்கள்லாம் சொல்லணும். அதாவது தன்னுடைய பகவத் சேஷத்துவ பாரசம்யங்கள்ல நிஷ்டமாக இருக்கிறது. இது ஒரு வகையான பக்தி யோகத்தை கொண்டு போய் அதனுடைய பலனை தாங்க. எப்படி இருந்தாலும் பக்தி பிரபத்தியாளர்கள் எல்லாம் பலன் கொடுக்க முடியாது. இது ஒரு வகையாலே இல்லையா இவர பக்தி யோகத்துல இல்லையா இந்த வைகுண்ட காங்கிரஸ் சேர்ந்து போகாம துவேஷம்பத்துல மூண்டை புதியில சேர்த்து விட்டுருவாங்க. அது மாதிரி இது முன்ன புதியில சேர்த்து விட்டுரு. ஏன் அந்த ஆத்மோபாசனத்திலேருந்து ஆரம்பிச்சு ஆத்ம சாத்தாக்கார வழியா போறதுக்காக அவன் பக்தி யோகத்தை அனுப்பிட்டு அப்படி இல்லையா அந்த வைகுண்ட காங்கிரஸ் பெரிய தூரம் 5-6 மணி நேரம் போறான். இவன் என்ன பண்றான், இங்க கொண்டு போய் இப்படியே வாசாசாலும் கொண்டு போய் இவனை அந்த துவேஷம் பட்டுக்கிட்டு அவங்க கொண்டு கூலி சேர்த்து விட்டுருவாங்க. அத மாதிரி இந்த அக்ஷர நிஷ்டா இல்லையா இவனை ரொம்ப சுலபமா கொண்டு போய் பக்தி யோகத்தை கிட்டத்தட்ட பல பிராப்தி பண்றாங்க. இவனை கொண்டு சேர்த்து இல்லையா. அதுக்கு அபேட்சிதமானவைகள் என்னென்ன அவைகள்லாம் இந்த தியாகம் வைகுண்ட சேர்ந்து நீள போறோம். இவருக்கு அது ஒரு சாட்சியா இருக்கு. அல்ல இவனை கொண்டு இப்படி கொண்டு போய்
இதை துவேஷம் தாண்டி எடுத்து கொண்டு சேர்த்து விட்டுருந்தோம் இல்லையா? அந்த மாதிரி இந்த அக்ஷர நிஷ்டா அகட்சண ஆத்மோபாசனம் பூர்வமாக யதாவசியமான பக்தியோகத்தை பூர்ணமா அனுஷ்டிக்கிறதுக்கு அகட்டனாக இருக்கிறவனை இந்த அக்ஷர நிஷ்டா இல்லையா அப்படி ஒரு பெனல்டிமேட் ஸ்டேஜில் கொண்டு சேர்த்து விட்டோம். அதுக்காக பகவத் உபாசனத்திய பிராப்தியபூத உபாசிய ஸ்ரைத்தியாது ஸ்ரைத்தியத்து யோகினாம் அப்படி சர்வேஷாம் மத்கதே அந்தராத்மனா ஸ்ரத்தாவான் பகதே யோமான் சமே யுக்தமோ மதா யோகினாம் அப்படி சர்வேஷாம். யோகினாங்கிற சக்திக்கு பஞ்சமி அர்த்தம். கீழே பார்த்தா தெரியும் 6வது அத்தியாயத்தை கடைசி ஸ்லோகத்துல யோகிகளை காட்டிலும் அர்த்தம். யோகினாங்கிறது யோகிகளுக்குள்ளே அர்த்தம் இல்லை. யோகினாங்கிறது நிர்தாரண சக்தி இல்லை. நாராயணம் சத்திரிய சூரகாங்கிற மாதிரி இல்லை. பகவானுக்கு புருஷோத்தம சப்தத்துக்கு நிருத்தம் பண்ணும்போது புருஷானாம் உத்தமகா புருஷேஷு உத்தமகான்னு நிராகரிச்சு புருஷேபியோ உத்தமகான். அதனால மற்ற சாமான்யமான யோகி ஆத்ம தரிசனத்துக்காக ஆத்மோபாசனம் பண்ணக்கூடிய யோகி அப்படிப்பட்ட சர்வேஷாம் யோகினா மத்கதேன அந்தராத்மா ஸ்ரத்தாவான் யோமாம் பஜதே. மத்கதேன அந்தராத்மனான அர்த்தம் தன்னுடையதான அந்தகரணமாகிற மனசை எண்ணிலே நிரந்தரமாக வைத்து எவன் அத்தியந்த துறையை சத்தான துறையை உடையவனாக எவன் என்ன உபாசிக்கிறானோ அவன் தான் வாஸ்தவத்தில் யுக்த தம. கேவல கர்மயோக ஞான யோகங்கள் ஆத்மசாட்சா்காரத்துக்கான யோகம் இப்படிப்பட்ட யோக நிஷ்டரான யோகிகளை காட்டிலும் அந்தராத்மான மனசை அந்த கரணத்தை இடத்திலேயே ஸ்திரமாக வைத்து எவன் என்னை அடைவதற்காக துறையோடு என்னையே வகிக்கிறானோ அவன் தான் மற்ற யோகிகள் எல்லாவற்றையும் சேஷ்டமான யோகி அவன் தான். அவன் தான் யுக்தமா என்று 6வது அத்தியாயத்துல முடிவில் சொல்லப்பட்டது. 6வது ஆத்மசாட்சா்காரத்தை பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கு மேல பக்தி யோகத்தை அவனுக்கு சேர்ந்ததுக்கு சங்கத்திக்காக இந்த ஸ்லோகம் சொல்லப்பட்டது. இவன் அடுத்தபடியா பண்ண வேண்டியது பக்தி யோகம். அதை பண்ணாட்டா இந்த ஆத்மசாட்சா்காரம் பண்ணி பிரயோஜனம் இல்லை. அதனால ஆத்மசாட்சா்காரம் பண்ணினாலும் பக்தி யோகத்வாரம் அடைய போகிறார். அதெல்லாம் ஒண்ணு பண்ண சக்தியற்றவனாக பக்தி யோகத்தை சாந்தமாக கர்மயோக ஞான யோகாதிகளான அந்தங்களோடு பக்தி யோகத்தை அனுப்பிச்சு சக்தியற்றவனாக இருக்கிறவன் மேல அக்ஷர நிஷ்டத்துவம் ஒன்று சொல்ல போறார். அந்த அக்ஷர நிஷ்டத்துவத்தினால அவன் பக்தி யோகத்துல சுலபமாக அடைந்து அந்த பக்தி யோக தகுதியை பெறுவதற்கான கேத்துவும் அதற்கு அபேட்சமானவைகளும் இந்த அத்தியாயத்தை சொல்லப்படுகின்றன. அதாவது 12வது அத்தியாயம் என்னன்னு கேட்டா பக்தி யோகத்தை கீழே அந்த அத்தியாயங்களாக சொல்லப்பட்ட பகவத் பிராப்தியத்தான பக்தி யோகத்தை யதாவசியமான அதனுடைய ரூபத்திலிருந்து இன்னும் எளிமையா எவ்வளவு எளிமையா பண்ணி கொடுக்கலாம். பக்தி யோகம் மேல் சிம்பிளிஃபை 12வது பக்தி யோகத்தை அதுக்கு அசக்கரசாயர்களுக்கு இந்த சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்ததுதான் இந்த அத்தியாயத்துடைய இது. அக்ஷர நிஷ்டத்துவமானது இவனை பக்தி யோகத்தை கொண்டே சேர்த்து விட்டுரும். எஃபர்ட்லெஸ்ஸா பக்தி யோகத்தை கொண்டே சேர்த்து விட்டுரும். அதே மாதிரிதான் உத்கீதம் யாகத்துடைய பலத்துக்கு எப்படி அப்பிரதிபந்த பலம் கொடுக்குறதோ அது மாதிரி அது இவன் அனுப்பிக்கிற பக்தியோடு பெருமாள் என்ன கிடைச்சாலும் என்ன சுவாமி இல்ல பரிபூர்ணமும் தான் அனுப்பிக்கிறதுல இல்ல
அவங்க அதை பரிபூர்ணமா எடுத்துக்கணும். நிரந்தரம் நான் உங்களை நினைப்பதில்லை, நிரந்தரம் நான் உங்களை நினைப்பதான் நினைக்கணும். பிரபத்தி பண்ண பகவான் பண்ணா இவன் பக்தி யோகம் பண்ணல, இவன் பிரபத்தி பண்ணிருக்கான்னு நினைக்கிறது இல்ல, இவன் பக்தி யோகத்தை பண்ணிப்பான் அப்படின்னு பண்ணுவாங்க நினைக்கிறேன். பின்ன பக்தி பிரபத்தி பண்ணவனுக்கு பக்தி யோகத்தோட பலனை எப்படி கொடுக்க முடியும்? இவன் பிரபத்தி பண்ண கணத்துல இவன் பக்தி யோகத்தை அனுப்பிச்சுட்டதாக பெருமாள் கணக்கு எழுதி வச்சான். ஏன்னா இவன் நிரந்தரம் நினைப்பதுங்கிறத பக்தி யோகம். நாம் உன்னை நிரந்தரம் நினைப்பதாக நீ நினைக்க வேண்டும். இல்லைன்னா ரெண்டு இன்னும் நிரந்தரம் நினைப்பதாக ஆகிறது இல்லையா? அதே போட்டா எனக்கா பக்தி நீயும் அனுப்பிச்சு அசத்தனான எனக்காக இல்லையா பக்தி யோகம் எப்படி கொடுக்குறதுன்னா பெருமாளுக்கு பக்தி யோகத்தை அனுப்பிக்கிறது பக்தி யோகம் அப்படின்னாக்க அனுப்பிச்சு முடிஞ்சு போயிடுது. நம்மளால அனுப்பிக்க முடியல, அனாதிகாரமான அபிவிருத்தியை இருக்கிறதுனால அந்த அபிவிருத்தியை கொஞ்சமா போக்கிட்டு அந்த பக்தி யோகத்தை பண்றது நமக்கு எடுக்கணும் ஆகுது. அவித்யா சம்பந்தமே இல்லாத பகவான் ஞான சம்போதத்துக்கு ஞான சம்போதத்துக்கு மேல பாஸ் பண்ண வேண்டிய பக்தி யோகம் இவ்வளவு காலம் இருக்கிறது, இவ்வளவு கஷ்டம் இருக்கு இல்லையா? அவித்யக்கு ஞான சம்போதத்துக்கு இல்லையா ஆச்சரியமே இல்லாத பகவான் பக்தி யோகம் பண்ணியாச்சு அப்படின்னா பண்ணியாச்சு. சுவாமி பிச்சைதாச்சு இல்லையா? பக்தி யோகம் சக்தனுக்கு, பிரபத்தி அசக்தனுக்கு அப்படின்னு சொல்ற சுவாமி ஒத்துக்கல. ஏன்னா சக்தனுக்கு அது அசக்தனுக்கு இது சொன்னா இது கவுன உபாயங்கிற மாதிரி அர்த்தம். ஆனா பெருமாள் சாச்ச இது சக்திய சக்திகள் இதுல அதிகாரம் இல்லை. ஏன்னா பக்தி யோகம் சொன்னா அசக்தம் தான். இந்த ஆத்மாவுக்கு பகவத் அனுபவம் சதப்பிராப்தம் போய் அனுபவிக்க முடியுமா? முடியாது. அதுக்கு அசக்தி இருக்கிற அப்படின்னால ஒரு உபாயத்தை பண்ணியாகணும். அதுக்கு என்ன உபாயம் இல்ல? பக்தி யோகம் உபாயம். இந்த பக்தி யோக உபாயத்தை எப்படியோ பேர் அனுப்பிக்க முடியாது. அந்த பக்தி யோகத்துல அனுப்பிக்கிறதுக்கு அசக்தியினாலதான் இல்லையா இந்த கர்ம யோகம் ஞான யோகம் தான் அபேட்சிக்கும். இந்த கர்ம யோகத்தை ஒண்ணு ஞான யோகம் உடனே பண்ணிடுவியா அப்படின்னு அது முடியாது. அதுக்காக இல்லையா அவருக்கு ஆச்சாரத்தை உபதேச பிராப்தி, அதுக்கப்புறம் அந்த பலத்துல அதிசயம் இல்லாத கர்ம அனுஷ்டானங்கள் எல்லாம் பண்ண முடியும். அதனால அசக்தி இல்லாம தான் அசக்தனா இருக்கிறாங்கன்னா அவனும் இதுல இருந்து ஆரம்பிச்சுக்கிறான். அதனால பிரபந்தனுக்கு பக்தனோட இன்னும் கொஞ்சம் அசக்தி ஜாஸ்தின்னு சொன்னாங்க வெளிய பக்தியோட சக்தனாகும் இல்லையா? பிரபனா பக்தியோட சக்தனாக இருந்தா இப்பவே பகவான் சொன்னாங்க உனக்கு பகவான் அனுபவிச்சு சொந்த பிராப்தம் தானே அது பண்ணி அசக்தனா. அதனால அதுக்கு பக்தியோட சமைச்சுட்டாதான் சரி. பக்தியோட கண்டிப்பா பக்தியோட இருக்குன்னா அதுக்கு அசக்தம். அதனால நான் கர்மயோகம் பண்ணி ஞான யோகம் பண்ணி அப்புறம் தான் இருக்கேன். சரி கர்மயோகத்துக்கு பாருங்க பார்த்தோம் இல்ல இல்ல அதுக்கு இல்லையா அதுக்கு என்ன வேணும் இல்லையா? ஜீவகர யாத்தாத்மிய ஞானம் உண்டானால் அதுக்கு பிறகு இல்லையா தன்னுடையதான நித்திய நித்திய கர்மாக்களை அனுஷ்டித்துக் கொண்டு தனக்கு அடைத்ததான வர்ணாசிரம தர்மங்களில் தனக்கு சக்கியமானவற்றை இல்லையா பலத்தில் அபிசந்தி இல்லாமல் பகவத் ஆராதனும் நியமமாக முடியும். இவனும் அசக்தம் தான். இவனுக்கு பதிலாடியே அதனால ஆத்மசாட்சா்கார பூர்வகமான பரிபூர்ணமான சாங்கமான பக்தி யோகத்தை அனுப்பிப்பதற்கு அசக்தனுக்கு இல்லையா அந்த பக்தி யோகத்தை கூட இவரை சுலபமா சேர்த்துக் கொள்ளக்கூடிய அக்ஷர நிஷ்டனா அந்த அக்ஷர நிஷ்டதைக்கு அபேட்சிதமானவைகள் இவைகள் எல்லாம் இந்த அத்தியாயத்தில் சொல்லப்படுகிறது. சிம்பிளா சொல்லப்போனா புரியாதான் சொல்றேன். இந்த அத்தியாயத்துல 11 அத்தியாயங்கள்ல சொல்லப்பட்ட பக்தி யோகமானது சிம்பிளிஃபை பண்ணப்படும்.
இந்த உபாசனம் இப்ப ஓரளவுக்கு அந்த கேள்வி என்னன்னு புரியுது. இப்ப அர்ஜுனவாத ஏவம் சதயுக்தாயே பக்தாத்மாம் பரியுபாசதே ஏகாத்யக்ஷரமவ்யக்தம் தேஷாம் ஜே யோகவித்தமாக. வாக்கியத்துல ஏவம் மக்கர்மது இத்தியாதியோகேன பிரகாரேன சதயுக்தாக பகவந்தம் சுவாமேவ பரம் பிராப்தியம் மன்வானாக ஏ பக்தாக ஸ்வாம் உபாசனை ஸ்வாம் பரியுபாசனை பரிபாச பரிபூர்ணதையா உபாசனை. பரிங்கிற உபசப்தத்துக்கு என்ன அர்த்தம்? பரிபூர்ணமாக பரி உபாசனை. எவர்கள் கீழே போன அத்தியாயத்தினுடைய முடிவு ஸ்லோகத்துல மக்கர்மத்து சகல கர்மாக்களையும் என் பொருட்கள் என்று தொடங்கி இத்தியாதினால் உத்தேன பிரகாரம் என்று சொல்லப்பட்ட பிரகாரத்தாலே ஏன் அதுல என்ன சொல்லிட்டு மத்கர்மத்துக்கு மத்பரமான எல்லாவற்றையும் என்னையே பரம உத்தேசியமாக கொண்டவனாக அளவற்றதான என் மேல உள்ள அளவற்ற பிரீதியினால இதர வஸ்துக்கள்ல பற்று அற்றவனாக நிர்வகிதா சர்வபூதேஷு சர்வபூதேஷு நிர்வகிதா சர்வம் மத்காந்தியபூதம் சர்வம் மத்சரீரமுக்கு எந்த பூதங்களுக்கும் வைரம் பாராட்டவனாக எவன் இப்படி உள்ளானோ அவன் என்னை அடைகிறான்னு சொல்லிட்டு இது பகவத் பிராப்தி பிரகாரம். மத்கர்மத்து இத்தியாதினா உத்தேன உத்தேன பிரகாரேன சதயுக்தா சதயுக்தாக பகவந்தம் சுவாமேவ பரம் பிராப்தியம் பண்ணுவானா. மற்றவைகள் சில நாள் தங்கி போவது போல இல்ல ஏதாவது கொஞ்சம் அவாந்தர பிராப்தியங்கள் எல்லாம் அவைகள்லாம் சட்டத்துயுக்தங்கள் இல்லை. எது பரம பிராப்தியமோ அதுதான் சட்டத்துயுக்தம். எதை அடைந்ததற்கு பிரிவு இல்லாமல் நிச்சயமாக வஸ்து கூட இருப்பாரு பரம பிராப்தியமான வஸ்துதான். மற்றவைகள் அவாந்தர பிராப்தியங்களா இருக்கிறதுக்கு சட்டத்துயுக்தமே இல்லை. அதனால சட்டத்துயுக்தானம் என்னப்போம் உன்னையே பரம பிராப்தியமாக அறிவித்து வைத்திருக்க. அப்படிப்பட்டவர்கள் ஏ பக்தாக எவர்கள் உன்னையே பரம பிராப்தியமாக அறிவித்திருக்கக்கூடிய உன்னுடைய பக்தர்கள் அளவற்ற பிரீத்தினால் உன்னை வெதிப்பவர்கள் சுவாம் சகல விபூதி யுக்தம் அனவதியாதிசய சௌந்தரிய சௌசீரிய சார்வஜ்ய சத்திய சங்கல்பத்வாதி ஆனந்த குணசாகரம் பரிபூர்ண உபாசனை. பகவான உபாசனம் பண்றதுனாக்க வெறும் ஹாலோவான பதார்த்தமா இருந்தா அது ஒன்றும் உபாசனம் பண்ண முடியாது. சமுத்திர தியானம் வந்து உபாசனம் பண்ண அந்த வஸ்துல நல்ல கெட்டியா ரசம் இருக்கும். அப்பதான் பிரீத்தியோட உபாசிக்க முடியும். பகவானிடத்த எப்படிப்பட்ட பகவான உபாசிக்கிறான்னு கேட்டா சகல விபூதி யுக்தம். முதல்ல உபாசிக்கிறதுக்கு என்ன வேணும்? நம்மளை போல அறவை இல்லை நல்ல நிச்சயமான சர்வத்தையும் தனது விபூதியாக பண்ணவன் அப்படிங்கிறது உபாசனத்துக்கு பிரதம ஜனகம். சகல விபூதி யுக்தம். அப்புறம் அனவதிகாதிசய அத சௌந்தர்ய சௌசீரிய சார்வஜ்ய சத்திய சங்கல்பத்வாதி அனந்த குணசாகரம் சாகரம். இப்படிப்பட்ட விபூதிகளும் இதுல இந்த குணங்கள்ல திவ்யமங்கல விக்கிரத்தினுடைய குணம் திவ்ய ஆத்மஸ்வரூபங்கள் 2 குணத்தையும் சேர்த்திருக்க. இதுல சௌந்தர்யம் அப்படிங்கிறதாவது திவ்யமங்கல விக்கிரத்தினுடைய குணம். அப்புறம் சௌசீரிய சார்வஜ்ய சத்திய சங்கல்பத்வாதிகள் எல்லாம் திவ்யாத்ம ஸ்வரூபத்தினுடைய குணம். அதனால இதுல என்ன வந்தது? பகவானுடைய திவ்யாத்ம ஸ்வரூபம், பகவானுடைய திவ்யமங்கல விக்கிரகம், சகல விபூதி யுக்தத்துவம், இப்படிப்பட்ட அனந்த குணசாகரம் பரிபூர்ணம் ஏ பக்தாக உபாசனை. ஏகாதி அக்கரம் பிரத்யேகாத்மஸ்வரூபம் பகைவனுக்கு அல்பித்தம் சத்துராதி சத்துராதி கரண அனபிவியக்த ஸ்வரூபம் உபாசத்தை தேகாம் உபயோகம் யோகவித்தமாக சாத்தியம் பற்றி சீக்கிரகாமினா
ரெண்டு பேரும் ஒரே பிராப்தியம் பிரதி இல்லை, சோதாத்தியம் பிரதி தந்தனுக்கு பிராப்தியமாக இருக்கிறது. ரெண்டு பேரும் யார் சீக்கிரமாக அடைகிறார்? இது அக்ஷரகாமித்துவத்தை பக்தி யோகத்தை கொண்டு போய் விடுறதுக்காக கேட்கப்பட்ட கேள்வி. இப்போ இவைகள் ரெண்டு பேர்ல ஒன்னும் பரமாத்மாவுடைய சர்வ விபூதி யுக்தமான அனவதிகாரிய அசங்கிய சௌந்தர்ய சௌகீரிய சார்வஜ்ய சர்வ சர்வஜ்யத்தை சத்திய சங்கல்பத்வாதி குணகண குணசாகரம் பரிபூர்ணமான பகவானை யார் உபாசிக்கிறார்கள்? அதை எது உபாசிக்கிறார்கள்? அந்த பகவத் பிராப்தி. அடுத்தபடியா இந்த பிரத்யேகாத்ம ஸ்வரூபத்தை அக்ஷரம் தான் பிரத்யேகாத்ம ஸ்வரூபம். அவ்யக்தம் அப்படின்னாக்க கண் முதலான இந்திரியங்களால் கிரகிக்கப்பட முடியாததான அவ்யக்தமான ஆத்மஸ்வரூபத்தை அதை அடைவதற்காக ஆத்மோபாசனம் பண்ணுகிறவர்கள். இந்த ரெண்டு விதமான யோகிகள்ல யாரு யோகவித்தமான, யாரு மிகுந்த சிரேஷ்டமான அனுஷ்டானத்தோடைய யோகி? அதனால அர்த்தம் இவர் ரெண்டு பேர்ல யார் கட்டிக்காரன்னு கேட்டா, யாரு தனக்கு அபேட்சிதமான பலத்தை சீக்கிரம் அடையணும் அவங்க கட்டிக்காரன். இவா ரெண்டு பேர்ல யாரு சிரேஷ்டம், இவா ரெண்டு பேர்ல யார் யோகவித்தமன்னு கேட்டா, தங்கள் யோகத்துடைய பலனை எவன் சீக்கிரமாக அடையிறானோ அவன் தான் இன்னொருத்தனை காட்டு சிரேஷ்டம். ரெண்டு பேருக்கும் ஒரே பலன் இல்ல. இவன் தன்னுடைய பலனாக பகவத் பிராப்திய, அவன் தன்னுடைய பலனாக ஆத்ம பிராப்திய, தங்கள் பலனை எந்த யோக நிஷ்டனானவன் வெகு சீக்கிரமாக தருகிறானோ அவன் ரெண்டு பேரும் சேஷமானவன். பாபாவின சிராத்பாசா இத்துத்தரத்துல யோகவி சமத்துவம் சைக்கிரிய விஷயத்தை இல்லையா வேண்டியது. ஏழாவது அத்தியாயத்துல பவானின சிராத்பாச சிராதுல நான் என்னையே அனவரதம் பசிக்கக்கூடியவனுக்கு நான் ஒருவரும் விளம்பித்து அடையத்தக்கவன் அல்ல. சீராத்துனா நெடுங்கால விளம்பத்தினால நாகம் அகம் நச்சிராத்பவான் ரொம்ப விளம்பித்து அடையத்தக்கவனாக இல்லை என்று அப்படி சொல்லப்பட்ட யாருக்கு நான் வெகு சீக்கிரமாக அடையத்தக்கவன் சொன்ன அந்த யுக்தியில பிரதிபாதிக்கப்பட்ட யோகவி சமம் அதான் சைக்கிரிய விஷயம் எங்க ஈஸ்வரை எங்க ஈஸ்வரேனா நன்றாக பிரகாசிக்கப்படும். ஏன் சுலோகத்துக்கு அர்த்தமே புரியுது. பகவான பரிபூர்ணமா உபாசிக்கிறவன் பகவான் அவனுக்கு ஏற்படுற பகவத் பிராப்தியானது. அதே மாதிரி ஆத்ம பிராப்திக்காக ஆத்மா உபாசிக்கிறவன் அவனுக்கு கிடைக்கக்கூடிய ஆத்ம தரிசனமானது. இவைகள் ரெண்டுல அந்தந்த யோக நிஷ்டனுக்கு அந்தந்த பிராப்தி பலமானது எப்படி கிடைக்கிறது கம்பேர் பண்ற. இந்த ஆத்மாவுக்கு இந்த ஆத்மாவுடைய பிராப்திக்காக தரிசனத்துக்காக ஆத்மாபாசனம் பண்ணக்கூடியவனுக்கு கிடைப்பதை காட்டிலும் பகவான் உபாசிக்கக்கூடியவனுக்கு பகவத் பிராப்தியான பலமானது சீக்கிரமாக கிடைக்கிறது. ரெண்டுக்கும் ஒரே பலனா இருந்தால்தான் இது சீக்கிரம் இது விளம்பரம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ரெண்டுக்கும் வெவ்வேறு பலனா இருந்தால் இவன் இதனுடைய பலனை அடைவதற்கு முன்னால் அவன் இதனுடைய பலனா இருக்கும். ஆகையினால இவர்களுக்குள்ள எவன் யோக வித்தமன் கேட்டா எந்த யோகியானவன் தன்னுடைய யோகத்தினுடைய பலனை வெகு சீக்கிரமாக அடைக்கிறான் அப்படிங்கிறது கேள்வி. இதுக்கு பெருமாள் ஸ்ரீ பகவானுவாக மையாவேஷ மனோயேம நித்தியுக்தா உபாசதே ஸ்ரத்தையா பரமோபேதாக தேமே யுக்ததமா மதாக மையாவேஷ மனோயேம நித்தியுக்தா உபாசதே ஸ்ரத்தையா பரயோபேதாக தேமே யுக்ததயா மதாக. நித்தியுக்தாக मनः मयि आवेश्य ये नित्ययुक्ताः माम् उपासते. मयि आवेश्य मनः என்னிடத்திலேயே மனதை செலுத்தியவர்கள்
என்னிடத்திலே மனதை புகுத்தினவர்கள். அந்த ஆவேச நிவேச பிரவேசாதிகள்லாம் ஒரே அர்த்தம் தான். மனதை என்னிடத்திலேயே செலுத்தி என்னிடத்தை எப்படி செலுத்தினார்கள்? அத்தியர்த்தமத்திய கேவல பலசாதனத்துவே இல்லை. பக்தி பண்ணா இதெல்லாம் கிடைக்குங்கிறதுக்காக இல்லை. பக்திக்கு என்ன காரணம்? என்ன உள்ள அளவற்ற பிரீத்தியினால மனதை என்னிடத்திலே செலுத்தி அத்தியந்த ஸ்ரத்தையோடு கூட ஸ்ரத்தையா பரையோகேதாக பறையான ஸ்ரத்தையோடு கூடியவர்களாக ஸ்ரத்தையா பறையா மிக உத்கிருஷ்டமான ஸ்ரத்தையோடு கூட உபேதாக கூடியவர்களாக நித்தியுக்தாக என்னையே நித்திய பிராப்தியமாக என்னை அடைந்த பிறகு எங்களுக்கு பிரியாது இருக்க வேணும் என்கிற பரம பிராப்தியமாக என்னை அனுசந்தித்து ஏமாம் உபாசதே பிராப்திய விஷயமான என்னை எங்களுக்கு நிவேசிக்கப்பட்ட மனத்தோட அத்தியந்த ஸ்ரத்தையோட எவர்கள் உபாசிக்கிறார்களோ அவர்கள் தே யுக்தமாக மதாக இவர்கள் தான் வெகு சீக்கிரமாகவும் வெகு எளிதாகவும் என்னை என் பலமாக என்னை பெறுகிறார்கள் கேட்டார். பெருமாள் பதில் நான் பிடிச்ச பதில சொல்றேன். ஒருவேளை அந்த ஆத்மா உபாசனம் இந்த ஆத்மாதான் சீக்கிரம் கிடைக்கும்னு சொல்லாமல் என்ன உபாசிக்கணும் நான் தான் சீக்கிரம் கிடைக்கும் சொல்றேன். ஆத்மோபாசனம் பண்றவனுக்கு ஆத்ம பிராப்தியை காட்டிலும் வெகு எளிதாகவும் வெகு சீக்கிரமாகவும் என்னையே பரம பிராப்தியமாக நிஷ்கரிசித்து என்னை விட்டு ஒரு கணக்காலம் கூட என்ன பிராப்தியமாக இருந்து என்னை விட்டு பிரியக்கூடாது என்று அத்தியந்தம பிரியத்திலேனே என் மனதை என்னிடத்தில் நிவேசித்து எவன் அளவற்றதான பூர்ணமான ஸ்ரத்தையோடு என்னை உபாசிக்கிறானோ அவன் தான் யுக்தமாக அவன் தான் உபாசகர்களுக்குள்ள சர்வசிரேஷ்டன். அது உபாசக சிரேஷ்டனாக அவன் தான் தனது யோகத்துக்கான பலனை வெகு எளிதாகவும் வெகு சீக்கிரமாக அச்சிலேனாக வெகு சீக்கிரமாகவும் அவன் தான் பெறுவான். அர்ஜுன் கேட்ட நேர் கேள்விக்கு அர்ஜுன் பெறுவான் நேர் பதில் சொல்றேன். ஏன் கேட்ட கேள்வியும் நல்ல ஷார்ப்பான கேள்வி, அதுக்கு பெருமாள் சார்ந்த பதிலும் ரொம்ப ஷார்ப்பான பதில். இனிமேல் அக்ஷர நிர்தேசம் அவ்யக்தம் பங்கு பார்த்ததே சர்வகம் அசிந்தியம் கூட்டஸ்தம் அச்சலந்துவம் சமயம் இந்திரியாஜி இந்திரிய கிராமம் சர்வத்திர சமபுத்தயா ஏ பிராப்னுமந்தி மானேவ சர்வபூத ஹிதே ரதா. இந்த ஏது அக்ஷரம் அனிர்தேசியம் அனிர்தேசியம் என்னத்தோம் இன்னது என்று நிர்ணயித்து சொல்ல முடியாதுதானே. அக்ஷரம் சொல்லக்கூடியதானே இந்த விகாரமற்றதானே கூட்டஸ்தமாகிற அகலம் ஒரு பொழுதும் அசையாது இருக்கிறதானே சர்வத்திரகம் எல்லா சரீரங்களையும் சென்று பொருந்தக்கூடியதானே அச்சிந்தியமான துருவமான இந்த ஆத்மாவை இந்திரிய கிராமங்களை எல்லாம் இந்திரிய சமுதாயங்களை நன்றாக அடக்கிக் கொண்டு எல்லா இடத்திலும் சமபுத்தி உள்ளவர்களாக எவர்கள் இந்த ஆத்மாவை உபாசிக்கிறார்களோ அவர்களும் கூட என்னை அடைக்கிறார்கள். இப்படி ஆத்மோபாசனம் பண்ணா என்ன அடைப்புகள் அர்த்தம் இல்லை. ஆத்மோபாசனம் பண்ணி அதற்கு மேல அந்த இது பரம்பரையா இவர்களும் என்னை அடைகிறார்கள். என்னும் என்னை அடைவதற்கான பக்தி யோகத்தை பண்ணி என்னை அடைவதற்கு இவர்களும் தகுதி உடையவர்கள், இவர்களும் என்னை அடைகிறார்கள். அதிகதரசேஷாம் அத்தியந்த ஆசக்த சேதசாம் அத்தியந்தாகி கதி துக்கம் தேகவத்திய வாக்கியதே.